அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் 29/8/2025 அன்று தமிழில் வெளியான இன்வெஸ்டிகேஷன் கிரைம் சைக்கோ த்ரில்லர் மூவியான குற்றம் புதிது படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரு மதுசூதன ராவ் கோலிசோடா படத்தோட வில்லன். அவர் தான் உதவி கமிஷனராக இருக்காரு. அவரோட மகள் சேஸ்விதா கனிமொழி அவங்க தான் கதாநாயகி. அவங்க படம் தொடக்கத்திலே காணாமல் போகிறாங்க. போலீஸ் உடனே பல்வேறு கோணங்களில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அலருது. ஏசியோட பொண்ணாச்சே. இந்த விசாரணையில் ஒரு ஆட்டோ டிரைவரை சந்தேகிக்கிறாங்க போலீஸு. அதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபோன் கால் வருது. அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட மாதிரி சில தடயங்கள் கிடைக்குது. அந்த பொண்ணோட செல்போன் வரைக்கும் கிடைக்குது, ஒரு கைவிரல் கிடைக்குது. அந்த ஆட்டோ டிரைவர் தங்கியிருக்கிற வீட்டில் விசாரணை செய்கிறாங்க போலீஸு. அங்கே படத்தோட ஹீரோவும் தங்கியிருக்காரு. அவர் ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறாரு. அவரையும் போலீஸ் விசாரிக்க அவர் தலையில் அடிபட்டு இருக்கு. அது என்ன எப்படி ஆனதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரே ராத்திரி ஃபுட் டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு போலீஸில் புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்ல அதையும் விசாரிச்சுட்டு விட்டுடுறாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கதாநாயகன் தருண் விஜய் நான் தான் அந்த கொலையை செஞ்சேன்னு சொல்லி சரண்டர் ஆகுறாரு. என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறானேன்னு இவனை விசாரிக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா ஹீரோ, இந்த ஃபுட் டெலிவரியாக முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்டுது. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு லிஃப்ட்டு கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்போ எனக்கு ஒன்றும் ஆகலை. அந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது. என் ரூமுக்கு தூக்கிட்டு போய் ஒரே வெட்டு. அப்போ தான் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குன்னு. அப்புறம் துண்டு துண்டாக வெட்டி பீச் வர கூவத்தில் வீசிட்டேன்னு சொல்ல போலீஸ் அதிர்ச்சி ஆகுது. போலீஸ் ஒவ்வொரு பொண்ணுங்க ஃபோட்டோவாக காமிச்சு நீ இதில் கொலை செய்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்க கரெக்டாக ஏசியோட பொண்ணு ஃபோட்டோவை பார்த்ததும் இந்த பொண்ணை தான் கொலை செய்தேன்னு சொல்ல கமிஷனரே நேரடியாக விசாரிக்கிறாரு. ஏசியோட பொண்ணு இல்லையா, அதனால வேற யாரையும் கொலை பண்ணியிருக்கியான்னு கேட்க இதுக்கு முன்னாடி 2 கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதிர்ச்சி ஆகுறாரு கமிஷனர். அது யாரு 2 பேருன்னு கேட்க ஒருத்தவங்க டீச்சரு, அவங்கள கல்லால் அடித்தேன் மண்டையில். அவங்க மயக்கமாகி தூங்கிட்டாங்க. அப்புறம் மாங்குன்னு மண்டையில அடித்து கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. அதேமாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன் நானும் பீர் குடித்தோம். அப்போ பீர் பாட்டிலால் அடித்து கொண்டுட்டேன்னு சொல்ல ஏசி கோபமாக இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அதை பார்த்த கமிஷனர் கோபமாகி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேறு வழி இல்லாமல் இவனை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் நீதிபதி அவர்களை பார்த்து அங்கிள்னு சொல்ல நீதிபதி நல்லா விசாரிச்சியா, இவனை பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல இருக்கான், போய் நல்லா விசாரித்து அழைச்சிட்டு வாங்கயா அப்படின்னு போலீஸை திரும்ப விசாரணைக்கு அழைச்சிட்டு வரும்போது கதாநாயகி திரும்ப வந்துடுறாங்க உயிரோட. அதே மாதிரி இவன் கொலை செய்ததா சொன்ன 2 பேரும் உயிரோட இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, போலீஸ் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, யார் கொலையாளி யார் சைக்கோ, இவரையே கதாநாயகன் ஏன் தான் கொலை செஞ்சதா சரண்டர் ஆனார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஒரு கிரைம் சைக்கோ த்ரில்லர் மூவி தான் இது. இந்த கதையை பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. புதுமுக ஹீரோ தருண் விஜயின் நடிப்பு பிரமாதம். முதல் படம்னு சொல்லவே முடியாது. அந்த அப்பாவித்தனமான முகம், அவர் பேசுகிற டயலாக், மனநிலை பாதிக்கப்பட்டவராக நடிப்பது, கடைசியில் வேறு முகத்தை காண்பிப்பது, சரண்டர் ஆகும்போது சொல்லும் கதைகள், கோர்ட்டில் பேசும் டயலாக், கிளைமேக்ஸ் நடிப்பு என பிரமாதப்படுத்தியிருக்காரு ஹீரோ தருண் விஜய். இந்த படத்தை ஹீரோ தருண் விஜயை தயாரிச்சிருக்காரு. இயக்குனர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அனைவரையும் நன்றாக நடிக்க வைத்து வேலை வாங்கியிருக்காரு. கதாநாயகி சேஸ்விதா கனிமொழி உடல் மொழியும் அவரோட காந்த கண்களும் படத்துக்கு பெரிய பலம். இதுக்கு முன்னாடி மார்கன் பரமசிவன் பார்த்திமா படத்தில் நடிச்சிருக்காங்க.
கிளைமேக்ஸ்ல இன்னொரு பரிமாணத்துல நடிச்சு சபாஷ் வாங்குகிறார். பாடல் காட்சிகள்ல ரொம்ப கியூட்டா இருக்காங்க. போலீஸ் விசாரணை காட்சிகள், கொலை நடக்கும் காட்சிகள்னு பிரமாதமான ஒளிப்பதிவை ஜேசன் வில்லியம்ஸ் கொடுத்திருக்காரு. அப்பா மகள் பாச பாடலை அழகாக கொடுத்திருக்கார் மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருபா. ஒரு கொலை அடுத்து 2 கொலைகள், அதற்கடுத்து ட்விஸ்ட்னு வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்கிறது. கடைசி அரை மணி நேரத்துல படத்தின் ஜேனரே வேற மாதிரி மாறி பல கேள்விகளுக்கு விடையை சொல்கிறது. திரைக்கதை, ட்விஸ்ட், நடிகர்களின் நடிப்பு என இயக்குனரின் திறமையை நமக்கு உணர்த்துகிறது படம். நிறைய லாஜிக் மீறல் இருக்கு. ஒரு மாறுபட்ட கோணத்தில் நகரும் சஸ்பென்ஸ் த்ரில்லர், புது வகையான குற்றம் புதிது. கொலை கதைகள்லயே கொலை படங்கள்லயே இது கொஞ்சம் புதிதுதான். இந்த படத்துல நடிகர்கள் தருண் விஜய், சேஸ்விதா கனிமொழி, மதுசூதன ராவ், பிரியதர்ஷினி ராஜ்குமார், ராம்ஸ், நிழல்கள் ரவி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங், இசை கரண் பி கிருபா, ஒளிப்பதிவு ஜேசன் வில்லியம்ஸ், தயாரிப்பு இந்த படத்தோட ஹீரோ தான் தருண் விஜய், அவரே தயாரிச்சிருக்காரு. 2 மணி நேரம் தான், ரொம்ப லென்த்தா எடுக்காம கரெக்டா 1 மணி நேரம் 57 நிமிஷத்துல படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் சைக்கோ த்ரில்லர் மூவி தான். ஏ சர்டிபிகேட்ல தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 18+ தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. வன்முறை காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருப்பதனால 18+ கொடுத்திருக்காங்க. செக்ஸுவல் கண்டென்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. குற்றம் புதிது, கதையும் புதிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.